பிரியமானவர்களே, அதனால தான் வேதம் சொல்லுகின்றது, திருப்பாடல் 119, 103 பார்க்கின்றோம். உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. வழக்கமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அந்த வார்த்தை காதுக்கு இனிமைன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எங்கேயாவது உங்கள் சொற்கள் என் நாவுக்கு இனிமை அப்படின்னா அது தேனினும் இனிமையானது என்று வேதம் சொல்லுகின்றது. பிரைஸ் தி லார்ட். பெங்களூரில் 3 நாள் நற்செய்தி கூட்டம் நடத்த ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர் காலை சாப்பாடே 12 மணிக்கு தான் சாப்பிட்டார். அப்போ அசிஸ்டண்ட்டை கேட்டேன், உங்கள் ஃபாதர் காலை சாப்பாடே 12 மணிக்கு சாப்பிட்றாருன்னா மதியம் சாப்பாடு எப்போ சாப்பிடுவார் அப்படின்னு, நைட்டு சாப்பாடு எப்போ சாப்பிடுவார், அப்போ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னார். அப்போ பங்கு ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் நீங்கள் காலை சாப்பாடே ஏன்னா 2-3 நாளாகவே தொடர்ந்து அவர் 12 மணிக்கு தான் சாப்பிட்றாரு காலை சாப்பாடை. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நைட்டு என்ன ஃபாதர் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், 10 மணிக்கு பைபிளை எடுத்து விரித்து வச்சா காலையில் 5 மணி வரைக்கும் பைபிளை படிச்சுட்டே இருப்பாராம். பிரைஸ் தி லார்ட். பைபிளை மூடி வச்சுட்டு அவர் படுக்கு தூங்குறது 5 மணிக்கு மேலே தான். 12 மணிக்கு 11 மணிக்கு ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வருவாராம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த பைபிளை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஃபாதர் மாற்றம் வந்துச்சு அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், என் பங்கில் 50 பேர் பூசிக்கு வந்தால் என் கண்ணுக்கு 100 பேர் தெரியுறாங்க அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணில் கோளாறுன்னு அர்த்தமா? என் பங்கில் 50 பேர் பூசைக்கு வந்தால் என் கண்ணுக்கு 100 பேர் தெரியுறாங்கன்னார். என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் வானத்தூதரை ஆண்டவர் பணிவிடை செய்வதற்காக கொடுத்திருக்கின்றார். இப்போ 50 பேர் உட்கார்ந்துருக்கிறான், அவங்க பின்னாடி இருக்கிற வானத்தூதரை முதற்கொண்டு என் கண்களால் நான் பார்க்கின்றேன். அவர் சொன்னார், ரோட்டில் கார் டிரைவ் பண்ணி போகிறப்ப அங்கங்கே சில பிசாசுகள் நின்று கொண்டு இந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணுவதற்கு ஆங்காங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு காட்சியை முதல் கொண்டு ஆண்டவர் எனக்கு கண்களால் காண்பிக்கின்றார்.